வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு 15 விதமான கேள்விகள் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத விளாவரியாக சொல்லியிருந்தோம். அது சார்ந்து தான் இந்த இரண்டாம் பாகத்தில் முழுமையாக நம்ம என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம், அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயங்களோட என்னென்ன ஒத்து போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் விளாவரியாக நம்ம பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்ளிகேஷன் எப்போது வரும்? இது ஃபர்ஸ்ட் கேள்வி. அப்ளிகேஷன் கண்டிப்பாக தை மாதம் நான் சொன்ன டயத்தில் வரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்ளிகேஷனே அன்னைக்கு லான்ச்சே ஆகலை அப்படின்னாலும் எம்டி நிச்சயமாக அன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுவார். நான் சொன்ன அந்த தேதியில் நிச்சயமாக ஒன்று அப்ளிகேஷன் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும், இல்லை அப்ளிகேஷன் லான்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாருன்னு சொல்லி நான் பெரும் எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் காத்திருக்கிறதா இருந்தால் காத்திருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். சரி வாங்க, அப்ளிகேஷன் அன்னைக்கு தான் லான்ச் ஆகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதில் எந்த ஒரு இதுவுமே பின்வாங்கிறதே கிடையாது. அன்னைக்கு உறுதியாக அப்ளிகேஷன் வருது அப்படிங்கிறத நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். செகண்ட் கேள்வியை இப்போ நம்ம போய் பார்க்கலாம். அப்ளிகேஷன் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க. இதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன், இருந்தாலும் இதுலேயும் சொல்லிடுறேன். அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரில் தான் வரப்போகுது. அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. எப்படிங்க திடீர்னு ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கி பிளே ஸ்டோரில் உள்ள விட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறையா பேர் கேட்கலாம். நான் தனிப்பட்ட முறையில் ஒரு அப்ளிகேஷனை நானே உருவாக்கி நானே கொண்டு போய் அப்ளிகேஷனை பிளே ஸ்டோரில் கொடுக்கலாம். பிளே ஸ்டோரில் எனக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும் இருந்தால் போதும். அந்த அக்கௌண்ட்டை வச்சே நான் உள்ள அப்லோட் பண்ணலாம். அவங்க ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் மட்டும் அதில் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அது சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை அப்லோட் பண்ணிடுவாங்க. நான் போன வீடியோவில் கேட்டிருந்தேன், நிறைய பேர் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இன்டர்நேஷனல் அப்ளிகேஷன், இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் வரப்போகுது. ஏன்னா நம்மளுடைய நிறுவனம் உலகளாவிய வர்த்தகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதனால் நிச்சயமாக அது உலகளாவிய அப்ளிகேஷன் தான். அதனால் அந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அப்ளிகேஷன் வரப்போகுதுன்னு போட்டிருந்தா சாதாரணம், இன்டர்நேஷனல் அப்ளிகேஷன் வரப்போகுதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரியல. பல பேர் நீங்கள் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. இருந்தாலும் மகிழ்ச்சி. அவங்க தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு மகிழ்ச்சி தான். இருந்தாலும் அடுத்தடுத்து நீங்கள் வீடியோ பார்க்கும்போது மறந்துடாமல் லைக் பண்ணிக்கோங்க. அதுலேயும் பல தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சரில் நான் அதில் மட்டுமே நிறைய விஷயங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வரலாம். ஏன்னா நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரும். அதை வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்போ இன்றைக்கி நீங்கள் சேனல் இருக்கீங்க, அன்றைக்கி உங்களுடைய கேள்விகள் என்னவாக இருக்குதோ அந்த கேள்விக்கு தனியாக இன்னொன்று ஆரம்பித்து நேரடியாக உங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உருவாக்குவோம். அப்படி உருவாக்கும் போது அவங்க எல்லாருமே இப்போ இருக்கிற அந்த சேனலில் இருக்கிறவங்களா இருக்கணும். அதான் ஒரு விதி. அதில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம அந்தந்த வழிவகைகளை செஞ்சு கொடுக்க போகிறோம். புதுசாக வரவங்க கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம பார்த்துக்கலாம். சார் நண்பர்களே, இப்போ அப்ளிகேஷன் இப்படி தான் வரப்போகுது, ப்ளே ஸ்டோரில் வரப்போகுது, புதுமையாக வரப்போகுது, பல தகவல்களை சுமந்துக்கிட்டு வரப்போகுது. அதுக்கடுத்ததாக அரசாங்கம் அனுமதி தருமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. அதுக்கு நான் போன கேள்வியிலே விடைய சொல்லிட்டேன். இதுக்கு தனிப்பட்ட முறையில் நானே அப்ளிகேஷனை உருவாக்கி ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணலாம். அது மக்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்க அதை பயன்படுத்துவாங்க. இதில் ஆல்ரெடி நம்ம நிறையா பேர் இருக்கோம். அதனால் எல்லாருமே பயன்படுத்துன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கிட்டத்தட்ட அந்த அப்ளிகேஷன் லான்ச் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அன்றைக்கி ஒரே நாளில் எவ்வளோ டவுன்லோட் ஆக போகுதுன்னு தெரியலை. கிட்டத்தட்ட அந்த சர்வரே உட்காந்துருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பேர் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுவாங்க. ஒரே நாளில் கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் எவ்வளோ பேர் டவுன்லோட் பண்ணுறாங்கன்னு நம்மளை கவுண்ட் பண்ணி அடுத்த நாள் சொல்லுவோம். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. சார் நம்மளே அடுத்த கேள்வி, அப்ளிகேஷன் புதிதாக தான் வருதா அப்படின்றத கேட்டீங்க. முழுக்க முழுக்க புதுசாக தான் வருது. எல்லாமே மாற்றம். இதை கேட்டால் மைவி3 ஆர்ட்ஸ் அப்படிங்கிற பேர்லையுமே மாற்றங்கள் இருக்கலாம். அதை தாண்டி இருக்கிற எல்லாத்துலேயுமே எல்லாமே புதுமையான மாற்றங்கள் கொண்டு வர்றாங்க. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 ஐடி 3 ஐடியில் போட்டு யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படிலாம் இனி பயன்படுத்த முடியாது. ஒரு ஆளுக்கு ஒன்று தான். அது என்ன மாதிரியான சென்சார் முறையில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாக தெரியலை. அதுக்கு ஒரு 3 விதமான விதங்கள் சொல்லியிருக்காங்க. இவங்க தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதை சொல்லி நான் உங்களை குழப்ப விரும்பலை. அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது என்ன மாதிரியான செக்யூரிட்டியில் கொடுக்குறாங்கன்னு. ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் அதில் பயன்படுத்த முடியும். மற்றவங்க அதை பயன்படுத்த முடியாது. சில நேரங்களில் ஓப்பன் பண்ணிவிட்டு பக்கத்தில் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதுக்கும் ஒரு சென்சார் 3வது தான். ஃபஸ்ட்டு 2 இது நார்மலு, 3வதாக இருக்கிறது அந்த சென்சார் தான் அவங்க பயன்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்கல்ல, ஒருவேளை பயன்படுத்தலாம். நம்ம எப்பயுமே இப்படி தான் பேசி ஆகணும். சொல்லியிருக்காங்கலாம் சொல்லக்கூடாது. நம்ம எதில் நான் இடையில சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அதை நீங்கள் நம்பாதீங்க. இது போகாமல் என்னுடைய கருத்து. ஏதோ மறந்த வாக்கில் நான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரியான ஒரு மெத்தடில் தான் வரப்போகுது. முழுக்க முழுக்க பக்கா செக்யூர். ஆரம்பத்தே சொன்ன மாதிரி இந்த சர்வர் பிரச்சனைலாம் கிடையவே கிடையாது. எப்பவும் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.
நீங்கள் பயன்படுத்தினதை விட நிறைய அட்வான்ஸாக, அதாவது உலகளாவிய வர்த்தகத்தை நோக்கி போகிற ஒரு செயலி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு சிறப்பாக வந்து அதை பண்ணியிருக்காங்க. அது வரும்போது நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, மற்றவங்களும் வந்து அதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கேள்வி, அப்ளிகேஷனில் என்னுடைய பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படிங்கிற கேள்வியை வந்து நிறைய பேர் முன் வச்சிருக்கீங்க. இது வந்து நிதர்சனமான உண்மை. ஏன்னா எனக்கே என் பாஸ்வேர்டு என்னன்றது நீங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் யோசிச்சேன். நான் என்னன்னு எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. சரி, பார்த்துக்கலாம். அந்த இடத்துல அப்ளிகேஷன் வந்து வரும்போது உங்களுடைய டேட்டா அதில் இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஃபர்கட் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி தான் வரும். அதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் மொபைல் நம்பரை வச்சு மட்டும்தான் நீங்கள் வந்து அதை பண்ண முடியுமே தவிர வேறு எந்த வழியிலையும் பண்ண முடியாது. அதையும் தாண்டி பல சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள நேர்ந்தால் அதுக்கு என்ன வழிவகை அப்படிங்கிறத நிறுவனமே வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதுக்கடையில் வந்து உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் வந்து ஃபர்கட் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே போய் உங்களுடைய ஐடி நேம் எல்லாமே போட போகிறீங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அப்படி வர்ற இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்த அன்னைக்கே நமக்கு வந்து அது சிறப்பாக செயல்பட்டுமா அப்படின்னா இல்லை. அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுவீங்க. டவுன்லோட் பண்ணி அது வந்து டெமோ வெர்ஷனாக தான் உங்களுக்கு வரும். அதாவது நீங்கள் வந்து அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு 2-3 நாள் ஆகிடும். உங்களுக்கு அதிகபட்சம் அது ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் வந்து இந்த வீடியோக்கெலாம் கடைசியிலே நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ நாள் ஆகுன்றது. அதில் நிறையா மாற்றங்கள் இருக்குது. எல்லாத்தையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய கால அவகாசங்கள் இருக்கும். அதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்டில் வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே நான் அப்படிங்கிற மாதிரி வரும்போது தான் அதை உங்களுக்கு வந்து செயல்பாட்டுக்கே கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வருவாங்க. அது வரைக்கும் வந்து நீங்கள் அதில் பயிற்சி செய்யலாம். அது தெரியாத விஷயங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். இப்படி வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை முடிச்சதுக்கப்புறம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி நமக்கு டெஸ்ட்டெல்லாம் வச்சு ஸ்டடியெலாம் வச்சு எப்படி பண்ணுறாங்க, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அப்ளிகேஷன் வந்து செயல்படும். அப்படி செயல்படும் போது நமக்கு செயல்பட்ட உடனே ஒரு சிறப்பான விஷயம் ஒன்று நடக்கும். அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல மாட்டேன். முடிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க என்ன நடக்க போகுது. அப்போ அந்த டயத்தில் என்ன நமக்கு நடக்க போகுதா இல்லை கிடைக்க போகுதா அப்படிங்கிறத வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து போய் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து அப்போ பார்த்துக்கிங்க. அதுக்கு அடுத்ததான் ஏலம் திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த திட்டங்கள்லாம் வந்து அதில் நடைமுறையில் இருக்குமா அப்படின்னா ஓப்பனாக பச்சையாக சொல்கிறேன், இருக்கவே இருக்காது. ஏன்னா அன்னைக்கு வந்து அவங்க கொண்டு வந்திருந்தது வந்து மை3ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனுக்கு ஏற்ற ஒரு விஷயம். அது உண்மையாக பொய்யான்னு கூட நிறைய பேருக்கு தெரியலை. அது வந்து டைரக்டர்கள்ட்ட வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்டதாகவும் அதை வந்து அவங்க ஆமோதித்ததாகவும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருந்ததாகவும் ஒரு தகவல் வந்தது. அந்த விஷயமே இப்போ இல்லாமல் போச்சு. ஏன்னா இப்போ வரப்போகிறது வந்து முற்றிலும் மாறுபட்ட வேறுபட்ட புதுமையான ஒரு உலகளாவிய வர்த்தகத்தை நோக்கி செல்லும் ஒரு செயலி. அதுக்கு சம்மந்தமே இல்லை. அதனால் வந்து அதை பற்றி நீங்கள் கவலைப்படணுன்ற அவசியம் கிடையாது. இருந்தாலும் வந்து இதில் வந்து உடன்பாடு இருந்தாலும் சில முரண்பாடுகளும் எனக்கு இருக்குது. ஒருவேளை அது சார்ந்த மாதிரியே சில விஷயங்களை அதில் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அது அந்த நேரத்தில் வந்து நம்ம எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. ஏன்னா வந்து அது நமக்கு பாதகமாக வராது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நம்மளுடைய கருத்து அந்த நேரத்தில் வந்து தேவைப்படும். அப்போ நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து என்ன முரண்பாடு அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம அந்த டயத்திலே வந்து வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அதை முடிஞ்சால் வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்கள். அது டெலகிராம் குரூப்பில் இல்லை, சேனலில் தான் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து டெலகிராம் குரூப் நம்ம ஆரம்பித்தோம். டெலகிராம் குரூப் ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன வீடியோ போட்டிருக்கோமோ அந்த வீடியோ எல்லாமே வந்து குரூப்பில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு தேவையோ அந்த வீடியோ உடனே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்காக தான் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. எந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான். நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க எந்த இதையும் மிஸ் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் நிறையா பேரில் வந்து லைவை மிஸ் பண்ணிடுறீங்க. அதை வந்து நம்ம சீக்ரெட்டாக நம்ம அன்லிஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து அந்த லைவ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து குரூப்பில் இருக்கவங்க மட்டும் கலந்துக்கிட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு முடிவுனால தான் வந்து அவங்களுக்கு மட்டும் போகிற மாதிரி வச்சு அவங்க கூட மட்டும் நம்ம லைவ் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் கலந்துக்க விருப்பப்பட்டால் அதில் வந்து நீங்கள் கலந்துக்கங்க. இப்போ இந்த ஏலம்ச திட்டம் அதில் கிடையாது. அது சார்ந்து சில விஷயங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது என்ன மாதிரி கொண்டு வர போகிறாங்கன்றதை அந்த நேரத்தில் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ நம்ம வந்து உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டுட்டு அதை வந்து அங்கே தெரியப்படுத்தலாம். அது அந்த நேரத்து பிரச்சனை, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஆமாம் தான் இவங்க சொல்லியிருக்க அந்த ஏலம்சம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை நீங்கள் வந்து உறுதியாக நம்பலாம். அதுக்கு அடுத்ததான் 8ஆவதா வந்து ரெஃபரல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்காங்க. இது வந்து நியாயமான கேள்வி, அழகான கேள்வி, எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு கேள்வி. ஏன்னா ரெஃபரல் வந்து இருந்தால் தான் அடுத்து இந்த நிறுவனத்தினுள்ள வந்து இருக்கிறவங்களும் சரி புதுசாக வர்றவங்களும் சரி என்ன மாதிரியான முறையில் வந்து செயல்படுவாங்க அப்படிங்கிறத வந்து அந்த ரெஃபரலை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும்.
ஆனால் அது இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியை நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் மிச்ச தகவல் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பொறுமையாக பார்க்கலாம். யாரும் கோபிச்சுக்க வேண்டாம். ஏன்னா இதுக்கு மேலே வந்துலாம் வந்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. நீங்கள் விருப்பப்பட்டாலும் இதை வந்து ஸ்கிப் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க. நான் கொடுக்குற தகவல் முழுமையாக மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இப்போதைக்கு வந்து இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்ட் 3ல் வந்து நம்ம சந்திப்போம். ஏன்னா அப்போ நீங்கள் வந்து மிச்ச தகவல் எல்லாம் அடுத்த இருக்க கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கொஸ்டின்ஸ். அதை நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். சார் நண்பர்களே, நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நிமிஷமாக இதை பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். 8 விஷயங்களை வந்து 8 கொஸ்டின்களுக்கான விடைகள் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் அடுத்த வீடியோவை பாருங்கள். அதை பார்த்துட்டு கூட 2வது இதை நீங்கள் பாருங்கள். சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து மிச்சம் இருக்கிற அந்த கேள்விகள் என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக பார்க்கலாம். மீண்டும் ஒரு பயனுள்ள ஒரு தகவலை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு இடையில வாய்ப்பு கிடைத்தால் மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.